கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்தும மன்னா நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் நம்மை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். நாமும் அதே போல பரிசுத்தவான்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் அவர் சொல்கிறார், சங்கீதம் 22:6ஆம் வசனத்தில், நானோ ஒரு புழு அப்படின்னு சொல்கிறார். நாமும் அதே போல சங்கீதக்காரனாகி தாவீது எப்படி தாழ்த்துகிறாரோ நாமும் அதே போல அவர் புழு என்று சொல்லி அவரை தாழ்த்துகிறார். நாமும் கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு காணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். யோபு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்ந்தவர்களை தான் ரட்சிக்கிறார். அவருக்கு தாழ்மையாக இருக்கிற ஜனங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப தாழ்மையா இருக்கிற ஜனங்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் நம்முடைய பணியிடங்களிலேயும் குடும்பங்களிலேயும் நம்ம தாழ்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். 2 பேர் தேவாலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறதற்காக போகிறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யாரை குறித்து சொல்கிறார் என்றால், பரிசேயன், ஆயக்காரன் 2 பேரும் ஜெபிக்கிறதற்காக போகிறார்கள். அந்த இடத்தில் ஆயக்காரன் தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்படுகிறான். நாமும் ஒவ்வொரு நாளும் தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். அவரே சொல்கிறார், அவரே என்ன செய்கிறார், கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்துகிறவராக காணப்படுகிறார். நாமும் அவரை போல அனுதினமும் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசப்பா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படி நாங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். எங்களிடத்தில் இருக்கிற பெருமை எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன்.